தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தேமுதிக நிச்சயம் போட்டியிடும் என்று அதிருப்தி எம்எல்ஏ சந்திரகுமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைமை திமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என அக்கட்சியின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 7 மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி உயர்த்தினர். இதனையடுத்து அதிருப்தியாளர்கள் அனைவரையும் தேமுதிகவில் நீக்கி விஜயகாந்த் நடவடிக்கை எடுத்தார். இதனைத் தொடர்ந்து சந்திரகுமார் தலைமையிலான அதிருப்தி அணியினர் தங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆலோசனை நடத்துவதற்காக கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தனர். சென்னை தியாகராய நகரில் நடந்த இக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான அதிருப்தி தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் தேமுதிக தலைமை குறித்தும் பிரேமலதாவின் நடவடிக்கைகள் குறித்தும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக அண்ணியாக இருந்த பிரேமலதா சித்தியாக மாறி கொடுமைப்படுத்துகிறார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இறுதியில் அதிருப்தி எம்எல்ஏ சந்திரகுமார் தலைமையில் மக்கள் தேமுதிக என புதிய கட்சி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரகுமார், தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தேமுதிக நிச்சயம் போட்டியிடும் என்று தெரிவித்தார். தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தினுடைய ஆட்சியிலே இருந்து ஜெயலலிதா அவர்களை அகற்ற வேண்டும். அதற்கான முயற்சி எதுவாக இருந்தாலும் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மேலும் ஆட்சி மாற்றத்தை திமுகவால் மட்டுமே கொண்டுவர முடியும் என்றும் இதற்காக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினை மக்கள் தேமுதிக சார்பில் நேரில் சந்தித்து பேச தயார் என்றும் சந்திரகுமார் கூறினார். ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு திமுக மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு, வேற எந்த கட்சியுமே கிடையாது. அதான்